ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜனனி சக்திவே. இன்னைக்கு நம்ம சேனல்ல எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் இதை சொல்லி முடிக்கிறேன். நான் என்னுடைய 12th ஜுவாலஜி படிக்கும்போது இது கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூசிங் டாப்பிக்கா இருந்துச்சு. இந்த மாதிரி கன்ஃபியூசிங் டாபிக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வீடியோஸா போடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் வீடியோ தான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். ஸோ எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் உங்களுக்கு தெரியணும்னா RH ஆன்டிஜன் பத்தின அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ பிளட் குரூப்ஸ்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிளட் குரூப்ஸ் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி கிளாஸிஃபை பண்றோம்? யாருக்கெல்லாம் RH ஆன்டிஜன் இருக்கோ அவங்களாம் பாசிட்டிவ் பிளட் குரூப், யார்கிட்டலாம் RH ஆன்டிஜன் இல்லையோ அவங்களாம் நெகட்டிவ் பிளட் குரூப். ஸோ இதை வச்சு தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிளட் குரூப் நம்மளுக்கு கிளாஸிஃபை ஆகுது. இந்த RH ஆன்டிஜன் தான் ரொம்ப சிக்னிஃபிகன்ட் ரோல் பிளே பண்ணது இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ்ல. ஸோ இப்போ ஒரு ஃபாதர் ஒரு மதர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த சினாரியோல பார்க்கும்பொழுது ஒரு அம்மாவுக்கு RH அவங்க நெகட்டிவா இருக்காங்க அண்ட் அந்த அப்பா RH பாசிட்டிவா இருக்காங்க. அண்ட் பிறக்கக்கூடிய குழந்தை RH பாசிட்டிவாகவும் இருக்கலாம், RH நெகட்டிவாகவும் இருக்கலாம். அது ஒரு சான்ஸ் ஃபேக்டர் தான். சப்போஸ் அந்த குழந்தை RH பாசிட்டிவா பிறக்குது சச் தட் அந்த அம்மா RH நெகட்டிவா இருக்காங்க, பிறக்கக்கூடிய குழந்தை RH பாசிட்டிவா இருக்கு அப்பா மாதிரி. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அம்மா RH நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட RH ஆன்டிஜன் இருக்காது. ஆனா அந்த குழந்தை RH பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தை கிட்ட RH ஆன்டிஜன் இருக்கும். அம்மாவோடைய உடம்பு பொறுத்த வரைக்கும் அந்த RH ஆன்டிஜன் ஒரு ஃபாரின் பாடி, பிகாஸ் அவங்க கிட்ட அது இல்லை இல்லையா. ஸோ அது ஒரு ஃபாரின் பாடி. ஸோ அந்த ஃபாரின் பாடி அவங்களுடைய வயிற்றுக்குள்ள பிறக்கக்கூடிய குழந்தைகிட்டே அந்த RH ஆன்டிஜன் இருக்கிறதுனால அது அவங்களோட உடம்புக்குள்ளதான் இருக்கிறதுனால அது அவங்களுக்கு ஒரு ஃபாரின் பாடி மாதிரி இருக்கும். ஆனா என்னதான் இப்படி இருந்தாலும் பிளாசண்டாங்கிறது ஒரு திக்கான பிளட் வெசல்ஸால ஆகி இருக்கிறதுனால பிளாசண்டாவை தாண்டி அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னதான் அது அம்மாக்கு ஃபாரின் பாடியா இருந்தாலும் அம்மாக்கும் எந்த பிரச்சனையும் வராது. சப்போஸ் அதே கேஸ்ல பிறக்கக்கூடிய செகண்ட் பேபி இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் பேபியுமே இதே மாதிரி RH பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அப்போதான் நம்மளுக்கு பிரச்சனை வருது. எப்படி நீங்க கேக்குறீங்களா? லைக் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும் பொழுது பார்ச்சுரிஷன், அதாவது டெலிவரி ஆஃப் த பேபி, அப்ப என்ன பிளட் வெசல்ஸை தாண்டி அந்த குழந்தையோட பிளட்ல இருக்கிற RH ஆன்டிஜன் அம்மாவோட உடம்புக்குள்ள வர்றதுனால அம்மாவோட உடம்புக்கு அது ஃபாரின் பாடின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான RH ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகிரும். இந்த மாதிரி RH ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால சப்போஸ் செகண்ட் பேபி RH பாசிட்டிவா பிறக்கிற பட்சத்துல அந்த பிளாசண்டாவாகிய பிளட் வெசல்ஸ் பிளாசண்டா எல்லாத்தையும் தாண்டி அந்த RH ஆன்டிபாடிஸ் அந்த குழந்தையோடைய RH ஆன்டிஜன் நம்மளுக்கு ஃபாரின் பாடி நினைச்சுக்கிட்டு அதை அழிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு RBC கில் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். தட் இஸ் ஹீமோலைசிஸ் நடக்க ஸ்டார்ட் ஆயிரும். ஹீமோலைசிஸ் நடந்துச்சுன்னா அந்த குழந்தை ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் இல்லைன்னா அனிமியாவோட பிறக்கும். ஸோ இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேபி பிறந்த உடனே அந்த அம்மாக்கு ஆன்டி RH ஆன்டிபாடிஸை நம்ம உடம்புல செலுத்தணும். இந்த மாதிரி செலுத்துறது மூலமா அந்த செகண்ட் பேபி அனிமியா இல்லைன்னா ஜாண்டிஸ் ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸோட பிறக்கிறத நம்ம தவிர்க்கலாம். நிறைய பேருக்கு இது தெரியல. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும், ஒரு டீச்சிங் வீடியோவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.